الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை நிறைவாக போற்றி புகழ்ந்தவனாக எங்கள் எல்லோருடைய உயிர்களை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல்லாஹ்வுடைய கண்ணியமான இந்த மார்க்கத்தை கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி படித்து எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சொல்லப்படுகின்ற நல்ல செய்திகளுக்கு ஏற்ப என்ற வாழ்க்கை நேராக இருக்கின்றதா இல்லையா என்று சரிபார்த்து மார்க்கத்தை படித்த ஒன்றுக்காக அல்லாஹ் தருகின்ற அந்த நன்மையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சபை போன்ற மகத்தான கண்ணியமான பள்ளிவாயிலில் நடக்கின்ற இல்முடைய பாசறைகளை பற்றி ஏராளம் சிறப்புகளை நபி சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த சிறப்புகளை உள்வாங்கி அது உண்மையிலேயே உண்மைதான் என்பதை உணர்வுபூர்வமாக யோசிக்கக்கூடிய மனிதன் யாரென்றால் உண்மையான மூமின் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ். சும்மா இடத்துல அல்ல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இடங்கள். ஃபலா தத்உ மஅ அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தன்னுடைய இடமென்று உரிமை கூறுகிறான். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கண்ணியமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான தலங்கள் மஸ்ஜிதுகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அப்படியான சங்கையான இந்த பள்ளிவாயல்கள் என்ற மஸ்ஜிதுகள் சுஜூது செய்யும் தலங்களில் ஏதாவது ஒரு சுஜூது செய்யும் தலத்தில் குர்ஆன் அங்கே ஓதி காண்பிக்கப்பட்டு அது பகிரப்பட்டு அது கற்றுக் கொடுக்கப்பட்டு இந்த இல்மு பகிரப்பட்டு கொண்டு இப்படியான உயரிய நோக்கத்துக்காக ஒரு பள்ளியில் ஒரு சமூகம் ஒன்று கூடினால் அந்த சமூகத்தை நோக்கி 4 சிறப்புகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்ல நஸலத் அலைஹிம் சகீனா, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகஷியத்துஹுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அந்த சபைக்கு இறங்குகிறது. உண்மையிலே இதெல்லாம் வெறும் தகவல்களாக கேட்பதல்ல,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அந்த செய்தி அது உண்மையானது, அது ஆழமாக நம்ப வேண்டியது. ஆகவே மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் இவைகள், ஈமானோடு சார்ந்த விடயங்கள் இவைகள். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இந்த சபையை அடைவழைத்து ஒன்று சேர்த்து கொள்ளும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருள் சாதாரணமான விடயம் அல்ல. அருள் என்றது அல்லாஹ்வுடைய கருணை என்பது ஒரு மனிதன் தான் செய்கிற அமல்கள் எல்லாம் பட்டியல் நிறைவாக போட்டு, அந்த பட்டியல் எவ்வளவு நீண்டாலும் அந்த அருள் இல்லை என்றால் சுவர்க்கம் போக இயலாது. அமல் வெறுமனே அமல் என்ற நிலை மட்டுமல்ல, அந்த அமலால் அல்லாஹ்வுடைய அருள் சம்பாதிக்கப்படும். இந்த சபையில் கலந்து கொள்வதால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய வழிகள் பல. அவ்வழிகளில் இதுவும் ஒரு மேலான பகுதி என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நீங்கள் நிறைய பார்க்கலாம், லஅல்லக்கும் துர்ஹமூன், அவர்கள் நீங்கள் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்படுவதற்காக பல செய்திகளை பார்க்கலாம் குர்ஆனில். ஆகவே அந்த அல்லாஹ்வுடைய அருள் இந்த சபையில் நிறைந்து கொண்டும், வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் அரவணைத்து தங்கள் இறக்கைகளை விரித்து அரவணைத்து சூழ்ந்து கொள்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்களுக்கு விளங்குறில்ல அதெல்லாம். இந்த இடத்தில் ஒரு மலக்கு இருக்கிறாரா என்று பார்க்க முன்னால் என்ற உடம்புக்குள் ஒரு மலக்கு இருக்கிறார். அதை மனிதன் புரிந்தார் என்றால் அவனிடத்தில் ஈமான் இருக்கிறது. அதை புரிந்தார் என்றால் இந்த சபையிலே மலக்கு இருக்கிறார் என்பதை லேசாக அவன் புரியலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையில் ஒரு மனிதன் இந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருள், அதே போன்று மலக்குமார்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான மகத்தான பாக்கியம் இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா தன்னிடத்திலே உள்ள மலக்குமார்களிடத்தில் நினைவுபடுத்தி பேசுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உணர்வுபூர்வமாக இதை புரிந்து கொள்கின்றவன் உண்மையான மூமின் மட்டும்தான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் தெரிவு செய்திருக்கிறான். எல்லா மக்களையும் இந்த இல்மு என்று வருகின்ற அந்த பகுதிக்கு எல்லா மக்களையும் அதில் ஆர்வமும் ஆசையும் எல்லா மக்களுக்கும் ஏற்பட அல்லாஹ் தௌபீக் செய்வானாக என்று துஆ செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களை, இன்றைய பாடத்தில் குர்ஆனுடைய 103வது அத்தியாயம் அல் அஸ்ர் என்ற பெயரோடு அழைக்கப்படக்கூடிய 3 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை ஓரளவு ஒரு குறுகிய நேரத்தில் பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த அத்தியாயம் மக்காவில் இறக்கப்பட்டதா மதீனாவில் இறக்கப்பட்டதா என்பதில் இரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் வலுவான கருத்து இந்த அத்தியாயம் மக்கியா என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் வெறும் 3 வசனங்களை கொண்ட அத்தியாயம். ஆனால் இந்த அத்தியாயத்தின் காரம் எவ்வளவு விசாலமானது என்பதை மிகப்பெரிய அறிவுள்ள மாமேதை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொன்னார்கள். மனித சமூகத்தை பண்படுத்த அல்லாஹு தஆலா 23 வருடகால அந்த குர்ஆனுடைய வருகை அல்லாஹ் வைத்திருந்தான். குர்ஆனில் பல்லாயிரம் ஆயத்துகள் எல்லாம் இறக்கி இருக்கிறான். இந்த 3 வசனங்கள் மட்டும் இருந்தாலும் போதும், ஒரு சமூகத்துக்கு தேவையான குர்ஆன் சொல்கிற அத்தனை விடயங்களையும் இந்த 3 வசனமும் உள்ளடங்கி தன்னகத்தே கொண்டு சாறு பிழிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள். இது ஆச்சரியமான செய்தி. ஒரு அறிவுள்ள, ஒரு நல்ல ஆழமாக இந்த அத்தியாயத்தை யோசித்தால் உண்மையிலேயே எவ்வளவு ஆழமாக நுட்பமாக ஒன்றுமே விடுபடாமல் அல்லாஹ் இதுக்குள்ள செய்தி சொல்லி இருக்கிறான். இதான் நாங்கள் படிக்கணுமானது. குர்ஆனில் நாங்கள் படிக்கணுமான மிக முக்கியமான சில பகுதிகள் இருக்குது. அதாவது நுட்பங்கள் குர்ஆன் அதில் பயன்படுத்தி இருக்கிற இப்போ அரபு உலகம் என்று அரபு பாஷை என்று வரும்போது மொழிபெயர்ப்பு தமிழிலே ஒன்றாக இருக்கும் சில போது. ஆனால் அரபு சொற்களை எந்த இடத்தில் இந்த சொல்லை இந்த இடத்தில் பயன்படுத்தினால் அதுக்கு என்ன ஆழமான அர்த்தம், அதே சொல்லுக்கு நேர்படுகின்ற இன்னொரு சொல் இருக்கும். அதே அர்த்தம்தான் மொழிபெயர்ப்பில்
ஆனால் அந்த இடத்துக்கு அது அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு சாதாரண அர்த்தம் இருக்கும். இப்படி ஒரு கலையே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அதை நான் தொட்டால் அது பொறுமதியானது. இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் ரத்தின சுருக்கமாக செய்தி சொல்வதில் முதல் தரம் வாய்ந்தது என்பதை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து அஸ்மலுல் கலாம், மிக சுருக்கமாக பேசினால் ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு பேச்சு இருக்கும் என்றால் அது நபியுடைய ஹதீஸ். நீங்க பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் மின் குர்ரத்தி அயுனின், நாங்க மனிதர்களுடைய கண் குளிர்ச்சி என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் அவங்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்க மூமின்களுக்காக சுவர்க்கத்திலே அவங்களோட கண்குளிர்ச்சி என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாத்தையுமே நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோம் என்றல்ல குர்ஆன் சுவர்க்கத்தை பற்றி வர்ணனை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சுருக்கமான வார்த்தையில சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அடியார்களுக்காக தயார்படுத்தி இருக்கிற சுவர்க்கம் இருக்கிறதே மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தாலும் இப்படித்தான் நினைத்து கூட பார்க்காத அழகு நிறைவான சுவர்க்கத்தை அல்லாஹ் அடியார்களுக்காக தயார்படுத்தி இருக்கிறான்னு 3 அடியில சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 அடியில சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை இருக்குதே, இது ஆழமான அர்த்தம். அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது என்று எல்லாம் சொல்லாம 3 வார்த்தையில சொல்லப்படும். சுவர்க்கத்தை பற்றி யோசிக்க 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 எவ்வளோ பெரிய கவிஞர், எவ்வளோ பெரிய அறிவுள்ள கற்பனைவாதிகள் வந்து யோசித்தாலும் இந்த 3க்குள்ள அடங்கும். அப்படித்தானே? அந்த 3ஐயும் 3 அடிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஆனால் குர்ஆன் சொல்கிறது மின் குர்ரத்தி அயுனின், மனிதர்களுக்காக மின் குர்ரத்தி அயுனின் ஜஸா, அவங்களுக்கு கண் குளிர்ச்சி என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அங்கே தரப்படுத்தப்பட்ட குர்ஆனுடைய இது ஒழுங்குகள். குர்ஆன் எதையும் சுருக்கமாக சொல்லும், ஆழமான அர்த்தம் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் மட்டுமல்ல, பல அத்தியாயங்கள் குர்ஆனில் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், சுருக்கமான வழிகாட்டல், ஆழமான அர்த்தம். இந்த 3 வசனங்களுக்குள்ளே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிற அந்த பகுதியை பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இலக்கு எப்படி அமைய வேண்டும், இடைப்பட்ட காலத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பகுதியை இந்த குர்ஆனுடைய அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது. இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆனில் இந்த ஒரு அத்தியாயம் மட்டுமே போதும் ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு. மற்ற அனைத்து அத்தியாயங்களும் இல்லாமல் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் இறக்கப்பட்டிருந்தாலும் குர்ஆன் சொல்கிற அத்தனை விஷயங்களும் இது உள்ளடக்கி இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான அறிவாக இருக்கும் அல்லாஹ்வுடைய. சகோதரர்களை, இந்த அத்தியாயத்தில் முதலாவது அல்லாஹ் சத்தியம் செய்தான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறான். வல் அஸ்ர், அஸ்ர் என்றால் காலம் என்று அர்த்தம். இதிலே பொதுவாக அசருடைய தொழுகை, இந்த அஸ்ர் என்ற வார்த்தையை கொண்டு அசருடைய தொழுகையின் மீது சத்தியமாக என்றும் ஒரு அர்த்தம் வைக்கலாம் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் அபிப்பிராயப்பட்டார்கள். தஃப்சீர் நபிகளார் சொன்ன குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் ஹாஃபிலு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, தொழுகையில் பேணுதலாக இருங்கள், நடுத்தொழுகையிலும் பேணுதலாக இருங்கள். தொழுகையில் பேணுதலாக இருக்கிறனா அன்றாட வாழ்க்கையில் 5 நேர தொழுகையில் பேணுதலாக இருக்கிறது. தொழுகையில் நீங்கள் தொழுகைகளில் பேணுதலாக இருங்கள், நடுத்தொழுகையிலும் பேணுதலாக இருங்கள். அந்த நடுத்தொழுகை என்ன என்பதில் பலமான கருத்து. அது அசருடைய தொழுகை. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் காலையிலே எழும்புகிறான். நபி சொன்னார்கள், இந்த சமூகத்துடைய பரக்கத் என்பது காலை நேரத்திலிருந்து அவன் ஆரம்பிப்பதில் இருக்கிறது என்று ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். அப்போ காலையிலிருந்து ஒரு மனிதன் இயங்கி அவனுடைய ரிசல்ட் நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிக்கிற ஒரு நேரம் அசருடைய நேரம் தான், இல்லையா? யுஸ்பி முஃமினன் வயும்சி காபிர், அவன் காலையில் மூமினாகுவான், மாலையில் அவன் காபிராகுவான். இது காலை மாலை என்ற பகுதி இருக்குதே, மிக பலமான ஒரு பகுதி. அது
ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அவன் காலையிலே அல்லாஹ்விடத்தில் சையதுல் இஸ்திக்பாரை சொல்லி அவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். நான் நேர்மையாக நடப்பேன் யா அல்லாஹ், உன்னை கண்ட்ரோல் இருக்கிற யா அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான். அவன் மாலை ஆகிறத்தோடு அந்த காலை நேரத்தில் செய்த உடன்படிக்கை முடிஞ்சு அந்த நேரம் முடிகிறத்தோடு மீண்டும் மாலையில் அவன் ஆரம்பிக்கிறான். இப்படி பலமாக இதை பற்றி யோசிக்கலாம். உண்மையிலேயே இந்த அசுர் என்ற இந்த பகுதி இருக்குதே, இந்த காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இந்த காலத்தை வைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுவதை கொண்டு அல்லாஹ் சைக்கிணியாக அதை சொல்கிறான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த காலம் என்பது தன் கையில் உள்ள அதிகாரம் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். குர்ஆன்ல ஒவ்வொன்றிலையும் இருப்படிகள். فَخْلَعْنَا عَلَيْكَ إِنَّكَ بِالْوَادِ الْمُقَدَّسِ طُوًى. மூசா, இந்த இடத்துல உங்களோட செருப்பை கலட்டுங்க, நீங்க இருக்கிற ஒரு பரிசுத்தமான இடத்துல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை வச்சு ஒரு விடயத்தை படிக்கலாம். இந்த ஆயத்தை வச்சு படிப்பினை வரலாம் நிறைய. ஒருத்தர் ரெண்டு சொல்லுங்க, இன்னொருத்தர் ரெண்டு சொல்லுவோம். நீங்க ஒரு பரிசுத்தமான இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அதனால நீங்க செருப்பை கலட்டுங்க. இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு படிப்பினை இருக்கலாம். அல்லாஹ் சில இடங்களை கண்ணியமான இடங்களாக ஆக்கி இருக்கிறான் உலகத்தில், அப்படித்தானே ஒன்று. இன்னொன்று, அல்லாஹ்வுடைய பலமான கட்டளைக்கு அந்த நபி கட்டுப்பட வேண்டும் என்பதை ஒரு படிப்பினையாக எடுக்கலாம். இன்னொன்று சின்ன ஒரு விடயம், அது நபிமார்கள் செருப்பு போட்டிக்கிறாங்கோ. நபி சொன்னாங்க, நீங்க ஒரு செருப்போட நடக்காதீங்க, ரெண்டு செருப்பையும் போட்டுக்கொண்டு நடவுங்க. அப்ப ஆதாபு ஒழுங்குகள்ல நபிமார்கள்ட்ட ஒழுங்குகள் இருந்து இதை படிக்கலாம். எங்களுக்கு படிப்பே இதெல்லாம் இந்த ஆயத்தில் இருந்து பெறுகிற பாடங்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்திலே அவர் செருப்பு போட்டிருக்கிறார். இது இந்த ஆயத்திலிருந்து படிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்தில் வைத்து பொறுப்பு சாட்டிவிட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். சென்று திரும்பி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், ஒரு மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக கற்பனை வடிவத்தில் உருவாக்கிய மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையையும் தாடியையும் பிடித்து குலுக்கினார்கள். அப்ப இப்னு லா தஅخذ பிலிஹியதி வலா பிரஸி, என் தலையையும் தாடியையும் பிடித்து குலுக்காதேங்க என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். இந்த ஆயத்திலிருந்து ஒவ்வொரு படிப்பினை பெறலாம். ஏனென்றால் குர்ஆன் ஒவ்வொரு அசைவுலையும் இந்த இடத்துல இந்த சொல் இப்படித்தான் தஃப்சீர் நீங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், மதீனா பள்ளியில் தஃப்சீர் வகுப்பு நடக்குது, ஆச்சரியமாக இருக்கு. இல்ம் என்றது இதே ஒரு விசாலமான கடல், நடத்துறாங்க பாடம். சுப்ஹானல்லாஹ், ஆயத்துகள் ஒவ்வொன்றை ஏன் இந்த சொல்ல அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான், உலமாக்கள் இப்படி பேசுறாங்க. நாங்கள் நினைச்சிட்டீங்கிற ஒரு சின்ன கடுகண்டி. அன்று ஒரு புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்து அவர் ஒரு பெரிய பேராசிரியர் குர்ஆனை ஆய்வு செஞ்சு பக்கமாக மார்க் பண்ணி படிச்சிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் படிச்சுட்டு அவர் சொல்றாரு, முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்தில் குர்ஆன்ல 49% தான் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பெரியதொரு பகுதி இருக்குது பேசுறதுக்கு, அதை இவங்க தொட்டே இல்லை இன்னும் என்று சொல்றாரு. ஏனென்றால் வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலால் அறிவாளி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த ஆயத்தில் விளங்கக்கூடிய விடயம் என்ன என்று கேட்டால், அந்த அன்றைய பனு இஸ்ரவேல் சமூகத்தில் மிக பொறுப்பு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்திருக்கிறது என்று படிக்கலாம். அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிற நேரத்தில் அங்க வந்து அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரோஷம் மிக்க ஒரு கோபம் கடுமையாக வருகிற ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை படிக்கலாம். அத்தோடு
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாடி இருந்திருக்கிறது என்று விளங்கலாம். இப்படி பல விடயங்களை படிக்கிறார். இது ஒவ்வொரு விதமாக எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவர் பிடிக்கிற அளவுக்கு தாடி இருந்துக்குது. இல்லை அவர் நாடியைத்தான் பிடிச்சிருப்பார், நாடியை பிடிச்சிருந்தா அதுக்கு வேற சொல்லிக்குது. இப்போ தாடியைத்தான் தாடியை பிடிச்சி கொடுக்குறாருந்தா அப்புறம் நீண்ட தாடி இருந்திருக்கிறவருக்கு இப்படி படிக்கலாம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை படிக்கணும். நல்லா நாங்கள் குர்ஆனோட நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் அல் அஸ்ர் என்று சத்தியம் செய்திருக்கிறான். இதில் பின்னால் வரப்போகிற செய்தி இருக்குதே, அது நடக்கிற இந்த அஸ்ரில் தான். என்றால் அந்த காலத்தில் தான் பின்னால் உள்ள முடிவு நடக்க போகிறது. லாபமா நஷ்டமா? லாபத்தும் நஷ்டமும் இது ரெண்டும் தீர்மானிக்கப்படுவது இந்த வாழ்க்கையில் தான், இந்த காலத்தில் தான். அது ஒரு பகுதி. பின்னால் வரப்போகிற பலமான அந்த பகுதி நீங்கள் என்றும் நல்லா கவனிங்க. குர்ஆனை படிக்கொள்ள முக்கியமான சில விடயங்கள் இருக்குது. அல்லாஹ் எதையாவது ஒன்றை வைத்து சத்தியம் பண்ணினால் அதுக்கு பின்னால் சொல்ல வர விஷயம் முக்கியமான ஒன்றாக தான் இருக்கும். அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அத்தியாயங்கள் அலிஃப் லாம் மீம் ஹமீம் காஃப் நூன் என்று அந்த முதல் வசனங்கள் தொடங்குறத பார்க்கலாம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டால் பெரும்பாலும் குர்ஆன் ஒழுங்குல அதுக்கு அடுத்து குர்ஆன் வல்லமையை, குர்ஆன் அந்த தகைமையை பற்றி தான் பேசுகிறதை பார்க்கலாம். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாப். அப்படி என்று குர்ஆனை பற்றி பேசுகிறத பார்க்கலாம். அல்லாஹ் எதையாவது ஒன்றை கொண்டு சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் ஆக முக்கியமான ஒன்றை கொண்டு தான் அல்லாஹ் முக்கியமான ஒரு பகுதியை தான் பின்னால் சொல்லுவான். நீங்கள் பாருங்க, வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலக ذكر والانثى இன்ன சாய அப்படி என்று வந்து வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இப்படியே பல விஷயங்களை கொண்டு சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர் வெற்றி பெற்றுட்டாரு. பயங்கரமான செய்தி அது. ஏன்? காலத்தோடு தொடர்படுகிற விடயம், இந்த உலகத்தோடு முடியாது, ஆகிரந்தான் வாழ்க்கை. அப்ப இலக்க சரியாக ஒரு மனிதன் விளங்கணும். இதுல எத்தனையோ விஷயம் இருக்குது. இங்க நீங்க கவனிங்க, வல் அஸ்ர், இந்த வல் அஸ்ர் என்ற இந்த காலத்தின் மீது சத்தியமாக நல்லா சத்தியம் செய்கிறானே, இங்கே அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். இப்போ அல்லாஹ் ஏன் சத்தியம் செய்தான்? சத்தியம் என்று ஏன் நாங்கள் செய்கிறது என்று கேட்டால், இயல்பாக மனிதன் ஒரு சத்தியத்தை அவன் வாழ்க்கையில் பயன்படுத்துவது, சத்தியம் என்றது மனித அறிவுல மனித பாஷையில் வெளியானது. மனிதனின் பாஷைக்கு ஏற்பத்தான் குர்ஆன் இறங்கி இருக்கிறது. மனிதனின் இயல்பான பேச்சிலே வளமையிலே வந்ததுதான் சத்தியம் என்றது. அவன் என்னென்னமோ வச்சு சத்தியம் பண்றான். இல்லாட்டி சட்டம் இறக்கப்பட்டு சட்டத்துக்கு புது சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. அரபுல இயல்பாக மனித வாழ்க்கையில் சத்தியம் என்று இருந்து வந்து அது சீர்திருத்தப்பட்டு, அடே நீ பொருளை கொண்டு சத்தியம் பண்ணாதே, சிலையை கொண்டு சத்தியம் பண்ணாதே, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் பண்ணு. இல்லாட்டி சத்தியம் ஒன்று சட்டம் ஒன்று இருக்குது என்று அல்லாஹ் வசனம் இறக்கிற உடனே இவங்க புது சொல்லொன்று அதுக்கு சத்தியத்துக்கு அப்படி ஒரு நடவடிக்கை அறிமுகப்படுத்தினாங்கன்னு அர்த்தம் அல்ல. அப்போ மனிதன் வாழ்க்கையில் இயல்பாக அந்த சத்திய வாக்கு சத்தியம் செய்வது என்றெல்லாம் அறிமுகமானது எதற்காக வேண்டி கேட்டால், தான் ஒரு செய்தியை ஒரு மனிதனுக்கு சொல்கிறான். அந்த செய்தியை அவன் உடன் ஏற்றுக்கொண்டால் இந்த சத்தியம் அவன் வாயால் வெளியாகாது. யாராவது ஒரு சாட்சியாளனை முன்னே கொண்டு வந்து வச்சால் கூட சத்தியம் என்றதை செய்ய மாட்டான். ஏண்டா சாட்சி ஒன்று இருக்கிறதானே என்று பார்ப்பான். எந்த சாட்சியுமே இல்லை, தான் ஒரு செய்தியே அவன் சொல்கிறான், நான் சொல்வது உண்மையிலும் உண்மைடா, நீ ஏடா ஏற்றுக்கொள்ள, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் சத்தியத்தை கொண்டு வர முன்னுக்கு மறுக்கிறதுனால தான் சத்தியம் கொண்டு வருது. அப்ப அல்லாஹ் இந்த சத்தியத்தை குர்ஆனுடைய ஒழுங்குகளை நாங்கள் உலமாக்கள் இவைகளை ஆய்வு செய்கிற நேரத்தில் இவைகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பல விடயங்களை வைத்து சத்தியம் செய்கிறான். இவன் மறுக்கிறான், அதனால் நான் எதையாவது கொண்டு சத்தியம் பண்ணணும் என்றதுக்காக அல்ல. ஏனென்றால் உலகத்தில் மிக பலமான ஷாஹிது அல்லாஹ் தான். ஒரு மனிதன் ஒன்றை சொல்கிறான், அவன் மறுக்கிறான், அந்த மனிதனும் ஏற்றுக்கொள்கிற, நானும் ஏற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ரப்பு அல்லாஹு தஆலா. அதனால்
அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் வல்லாஹி என்று சத்தியம் பண்ணுகிறான். இப்படி தான் சத்தியம் பண்ணணும். வேறொரு ஆளுடைய பேரை சொல்லி சத்தியம் பண்ணால் அது எடுபடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகிறான். சத்தியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. காலம் என்றது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. அது காலம் என்பது அல்லாஹ் திட்டமிட்டு இது இப்படித்தான் இயங்கும் என்று அல்லாஹ் திட்டமிட்டிருக்கிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்திருக்கிறான், கோள்களை படைத்திருக்கிறான், ஆனால் சுழற்சி வித்தியாசங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அது சுழன்று வருகின்ற வேகத்தில் காலை மாலை என்ற இரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வது என்பது ஒரு நாள், சூரியனை ஒரு முறை சுற்றி வருவது என்பது ஒரு வருடம் என்று மனிதன் கணிக்கிற அளவுக்கு அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆகவே இப்படி காலத்தை படைத்த அல்லாஹ் இந்த காலத்தின் மீது சத்தியம் பண்ண வேறு வேறு விடயங்களை வைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். அல்லாஹ்வுக்கு எதை கொண்டும் சத்தியம் பண்ணலாம். ஏன் அதை சத்தியம் பண்ணுகிறான் என்றால் மனிதன் மறுக்கிறான், அதனால நான் இதை சத்தியம் பண்ணி இதை உறுதிப்படுத்துகிறேன் என்று அர்த்தம் வைக்க முடியாது அல்லாஹ்வுடைய விஷயத்தில். சுப்ஹானல்லாஹ். அந்த சத்தியத்துக்கு பின்னால் ஒரு சரியான ஒரு மிக பொறுமதியான மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வருகிறார் என்பதுதான் இதிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டியது. இதை சுருக்கமாக சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்தில் அல் அஸ்ர் காலத்தின் மீது என்று அல்லாஹ் சொல்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணிவிட்டு அதை அடுத்து சொல்கிறான் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். நிச்சயமாக நிச்சயமாக. இந்த நிச்சயமாக என்ற அந்த மொழிபெயர்ப்பு இருக்குதே தமிழில் ஒரு முறையில் தான் இருக்குது. அரபு இலக்கணத்தை பொறுத்தவரையில் அந்த நிச்சயமாக என்பது நோமலான நிச்சயமாக, அதை விட காரமான நிச்சயமாக, அதை விடவும் காரமான நிச்சயமாக என்று 3 விதத்தில் மொழிபெயர்க்கலாம். அதை நிச்சயமாக என்றாலே உறுதிதான், உறுதியிலும் உறுதியாக என்று நாங்கள் தமிழில் சொல்லாட்டியும் அந்த அரபுள்ள உள்ள அரபால பார்க்கிற நேரத்தில் அதனுடைய வித்தியாசம் இலக்கணத்தில் இருக்குது. அது இன்ன என்ற அந்த எழுத்து இருக்குதே அது உறுதிக்கு கொண்டு வரக்கூடியது. இன்னல் இன்சான் நிச்சயமாக மனிதன். லா என்ற சொல்லோடு சேர்ந்து அது வருமா இருந்தால் லாமோட லஃபி ஹுஸ்ர் உறுதியாகவே நஷ்டத்தில் இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே காலத்தை அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் விட்டுவிட்டு மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் அவனுடைய காரியங்கள் எல்லாம் நஷ்டமா லாபமா என்பதை இந்த காலம்தான் தீர்மானிக்கிறது. காலத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய கையில் உள்ள லா தசுப்பு தஹர், நீங்க காலத்துக்கு ஏசாதேங்க, அது காலமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஹர் அந்த காலம் நான், ஏனென்றால் நான் தான் அதை தீர்மானிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். ஆகவே மனிதன் இந்த காலத்தை பொறுத்தவரையில் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த நஷ்டம் என்பது எந்த இலக்கை அடிப்படையாக கொண்ட நஷ்டம், இதை நாங்கள் விளங்கணும். இந்த ஆயத்துக்கு எல்லாரும் விளக்கம் சொல்றதான். காலம் எவ்வளவு பொன்னானது, பொன்னான நேரத்தை இவன் மண்ணாக்கி கொண்டிருக்கிறானே, காலம் எவ்வளவு பெருமதியானது. அடே மாணவனே, நீ காலத்தை அநியாயப்படுத்தி கொண்டிருக்கிறாயடா. பாடசாலைக்கு போகாமல் வீதி வழியாக வலம் வந்து கொண்டிருக்கிறாயடா. நீ பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு வந்தால் நீ டிவியிலேயே நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறாயடா. புத்தகத்தை எடுத்து பிரட்டி ஏறனா நீ படிக்காமல் இருக்கிறாய் என்றெல்லாம் பல வகையான வார்த்தைகள். உண்மையிலே நல்ல வார்த்தைகள் தான். சமூகத்திலே அறிவு மேம்படுத்தப்படுவது, பிள்ளைகள் பண்படுத்தப்படுவது, பிள்ளைகளுக்கு ஒழுக்கமூட்டி அவர்களை படிப்புல அக்கறை காட்ட வைப்பது என்பதெல்லாம் மிக மேலான அமல்கள். ஆனால் இந்த பணிகள் எல்லாம் ஒரு குறுகிய வட்ட, ஒரு பக்கம் திரை போடப்பட்டு இன்னொரு பக்கம் மட்டும் திறந்து வழிகாட்டப்படுவதற்கு இந்த காலம் பொறுமதியானது, இதை நீ மண்ணாக்காதடா என்று பேசுகிற நிறைய பேச்சுக்களை பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த காலத்தை பொறுத்தவரையில் அது பொன்னானது. நபிகளார் சொன்னார்கள், காலம் என்றைக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையை பற்றி நபி சொன்னார்கள், எகுத்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸ், நீ 5 கட்டம் வருவதற்கு முன்னால் 5 கட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். ஷபாபக கப்ல ஹரமிக், நீங்க கேட்ட ஹதீஸ், வாலிபம்
வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியாக பயன்படுத்து என்ற காலம் அது. அலா லைத ஷபாப யஊது யௌமன் ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு என்று ஒருவர் சொல்கிறார். வாலிபம் மீண்டும் வரக்கூடாதா? அந்த தைரியத்தையும் அந்த பலத்தையும் என்னிடத்திலுள்ள அறிவும் என்னுடைய திடகாத்திரமான அந்த துணிவும் அதெல்லாத்தையும் நான் அதற்கு முறையிடுவேன் அந்த வயோதிபத்திரத்தில். அன்பார்ந்த அந்த வயோதிபன் தந்த பலவீனத்தை நான் அந்த வாலிபத்திரத்திலே முறையிடுவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது நடக்காத பேச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அந்த காலத்தை எப்படி சொல்றாங்க? காலத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை சரியாக பயன்படுத்து. ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத காலம் வருவதற்கு முன்னால் நீ சுகமாக இருக்கிற காலத்தை சரியாக பயன்படுத்து. ஏன் இந்த அறிவுரை? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமா மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். ஏனென்றா இந்த அறிவுரை பயன்படுத்தாத அல்ல அறிவுரை உள்வாங்காத நிலையில் இருந்தால் அந்த காலம் மண்ணாய் கொண்டுதான் போகும். ஒரு மனிதனுடைய காலத்தின் பொறுமதியை என்றைக்கு மனிதன் புரிவான் என்றால் சக்கராத்தில் மட்டும்தான் புரிவானவன். இனிமேல் அவனுக்கு அவகாசம் இல்லை என்று சொல்கிற நேரம் வருகிற நேரத்தில் தான் அவன் காலத்தின் உண்மையான யதார்த்தத்தை புரிவான். காலத்தை பல மாதிரி மனிதன் பயன்படுத்தினான். நாங்கள் சொல்கிற இந்த காலம் என்று வரும்போது நீங்கள் பாருங்கள், நிறைய இப்போ உஸ்தாது ஆசிரியர்கள், ஸ்கூல் மட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றவர்களை பொறுத்தவரை இந்த காலம் என்று பேசக்கொள்ள வெறுமனே உலகத்தை மட்டும் மையமாக வைத்துத்தான் இந்த காலத்தை பயன்படுத்து என்று சொல்றது. ஆகிரத்தை அங்கே சொல்றது இல்லை லேசிக்கு. உலகத்தில் சாதனை படைப்பது என்பது, உலகத்தில் ஒரு தரத்துக்கு வருவது என்பது, ஒரு அறிவுள்ள மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்வது எல்லாம் எதற்காக? ஆகிரத்துக்காக தன்னை தயார்படுத்த, இதை உத்தியாக பயன்படுத்தத்தான். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகம் இருக்கிற ஆகிரத்துக்கு தன்னை தயார்படுத்தும் பயிர் நிலம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப காலம் ஆகிரத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு மாணவன் கணக்க படிக்கிறான் என்றா படி, நல்லா கரை போக படி. நீ ஒரு துறை சார்ந்த மனிதனாக மாறும் வரைக்கும் படி. அந்த கணிதம் உனக்கு ஆகிரத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒருவன் டாக்டர் ஆகிறான், இன்ஜினியர் ஆகிறான், பெரிய பட்டதாரியாக மாறுகிறான் என்று வந்தால் அவனுடைய இலக்கு சரியாக இருக்க வேண்டும். மேலான உயரிய இலக்குகள் அவைகள். ஆனால் அந்த இலக்கு ஆகிரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். சமூக சேவைகள், பரந்த தாராள மனம், இந்த சமூகத்தின் சுயநலவாதியாக ஒரு பட்டதாரி இருக்கக்கூடாது. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தலைவர் சொன்னாராம், சமூகத்திலே மிகப்பெரிய இந்த மாதிரியான இன்ஜினியர்களும் டாக்டர்மாரும் நமக்கு தேவையில்லை. ஆச்சரியமாக மக்கள் பார்த்தார்களாம். ஏண்டா இந்த சமூகத்துக்கு தேவை என்று நிற்கக்கொள்ள இவர் இப்படி சொல்கிறார், தேவையே இல்லை என்று. இல்லை இல்லை இல்லை, இஸ்லாம் இல்லாத பட்டதாரி தேவையில்லை. இலக்கை மறந்தவனாக இருக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லும். பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கணும், கல்வி அவள் நல்லா படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எல்லாம் இருக்குது. அதனால் வெறுமனே ஆகிரத்தை மறந்து இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை குளிதோண்டி புதைத்து பிள்ளைக்கு கல்வியை கொடுக்கறத பார்க்கலாம். இது காலத்தை பயன்படுத்துன்னு தான் அவங்களும் சொல்கிறது. ஆனால் இலக்கை மறந்த கல்வி. இப்படி பல மாதிரி இந்த ஆயத்து பெரும் தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபி சொன்னார்கள், இந்த உலகத்தில் மிக பெரும் சிறப்பான மனிதர் யார் என்றால், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அந்த நீண்ட ஆயுளில் நல்லவனாக வாழ்ந்தவர் தான் சிறந்த மனிதர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களில் மிக கெட்ட மனிதன் யார் என்றால், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அந்த காலத்தை கெட்டவனாக தான் வாழ்ந்து கழித்தால் அவன் கெட்டவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலம் இருக்கிறதே சுப்ஹானல்லாஹ், அது ஆச்சரியமானது. லவ்லா அவன் ஒரு மனிதன் கேட்பான், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அல்லாஹு அக்பர். மனிதன் காலத்தை மறந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் அவன் என்ன இலக்க வந்த, நான் சரியாக இருக்கிறேனா இல்லையா, சரியாக இருக்கிறேனா இல்லையா. ஏன் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அழகாக ஓதுகிறோம் நாங்கள்.
ஏன் அல்லாஹ் அதை கட்டாயப்படுத்தி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டு யா அல்லாஹ். இலக்கு மறக்க கூடாது. காலையில துவா ஓது, மாலையில துவா ஓது, இலக்கு மறக்க கூடாது. நீ தூங்க போனாலும் புது எடுத்துக்கொள், ஓத வேண்டிய துவாக்கள் ஓது. அர்த்தத்தை பார்த்தால் வாழ்நாள் முழுக்க இலக்கு மறக்க கூடாது. இங்கிருந்து ஒவ்வொரு 5 நேரம் நபி சொன்னார்கள், நீங்க நல்லா கவனிங்க. காலம் என்றது வெறுமனே பொறுமதியானது. அது எதற்கு பொறுமதியானது? வாழ்க்கையில மனிதன் இந்த பூமியின் பிரதிநிதி என்பது யதார்த்தமானது. பூமியில அல்லாஹ் படைத்திருக்கிறதை கண்டுபிடிப்பது இவனின் பொறுப்பு. அது அல்லாஹ் இறக்கி இருக்கிற நோய்களுக்கெல்லாம் மருந்தையும் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். நீ தேடுவது எங்களுடைய பொறுப்பு, கண்டுபிடிப்பது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் இலக்கை மறந்த நிலை அல்ல. மறந்தால் இந்த உலகத்தில் எங்களை போன்று கண்டுபிடிக்கிறவர்கள் மாற்று மதத்திலே இருக்கிறார்கள். பெரும்பெரும் தகைமைகளோடு வாழுகிறவர்கள் இந்த சமூகத்திலே வாழுகிறார்கள். மாற்று மதத்தவர்கள் பெரும்பெரும் பட்டதாரிகளா, மாற்று மதத்தவர்கள் வைத்தியர்களா, இன்ஜினியர்களா, என்னென்ன துறைகள் சுப்ஹானல்லாஹ். எந்த அளவு கண்டால் அரபு டிக்ஷனரியே எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்கன்றால், இத மாதிரி அறிவு சார்ந்த எந்த மனிதனும் அறிவோடு வந்தால் பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் அந்த மனிதர்கள் நிலைப்பாடு இலக்கு மறந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அவர்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யகுலூன் வயத்தமத்தஊன். சில பேர் சொன்னார்கள், இலக்கில்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் போய்கொண்டிருக்கிறது, நாங்கள் சாப்பிட்றோம், நல்லா திண்டு குடிச்சிட்டு இருக்கிறோம், எங்களோட காரியங்கள் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குது, எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்குது, காலம் அழகாக போய்கொண்டிருக்கிறது. இனி வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலம்தான் எங்களை அழித்து போடுகிறது. காலம் போக 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 அந்த இளமை முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள்லாம் சுகமாக அனுபவிக்க வேண்டியெல்லாம் அனுபவித்துட்டோம், காலம்தான் எங்களை அழிக்கிறது, வேறொன்றுமே இல்லை என்று நாஸ்திகவாதி சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தை பற்றி பேசுறது மிக மிக முக்கியமானது. எனவே ஒரு மனிதனுடைய அந்த காலம் ஆக முக்கியமானது. அவன் எந்த நேரத்தில் அதனுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வான் என்றால் சக்கராத்துடைய நேரத்தில் தான். சக்கராத்தில் தான் அவன் புரிந்து கொள்வான். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் நபி சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அவன் 5 நேரமும் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறான், அவன் மேல ஊத்த இருக்குமான்னு கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கால சக்கரத்தை நான் சொல்கிறேன், அவன் உடம்புல ஏதாவது அசுத்தம் இருக்குமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அப்ப ஆறுகள் இல்லாத பாலைவன பெருவெளியில் கேட்கிற கேள்வி இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படித்தானே? அப்ப அந்த மனிதன் 5 நேரமும் அப்படியே குளிச்சாருண்டா எங்க அவன் மேல அசுத்தம் இருக்கும் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தான் 5 நேரமும் நீங்கள் சரியாக தொழுகிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பிலிருந்து பாவம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது எப்ப? ஆடை கொடுக்க கோடை கொடுக்க தொழுகிறதல்ல, வாழ்நாள் முழுக்க நீ என்ன பட்டதாரியாக ஆக போனாலும் சரி, முயற்சியின் போதும் முடிவின் போதும் ஆரம்பத்தின் போதும் உண்ட வாழ்நாள் முழுக்க நீ செஞ்சுதான் ஆகணும் என்றால், ஒரு மனிதன் காலத்தை பயன்படுத்தி அவன் சாதனை படைப்பதில் முதல் தர சாதனை தன்னை சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக ஆக்கிக் கொள்வது என்பதுதான் யதார்த்தமான நபிமார்களுடைய போதனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையை விளங்கினால் மார்க்கமா கலாச்சார இஸ்லாமிய கலாச்சாரத்தை குளிதோண்டி புதைத்து கொண்டு கல்வியா, குறைவாக கிடைத்தாலும் மானத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் இஸ்லாத்தின் தனித்துவத்தையும் பாதுகாத்துக் கொள்வது மேலானதே என்று அதற்கு முன்னுரிமையா இதற்கு முன்னுரிமையா? இலக்கு சரியாக இருந்தால் அதை தீர்மானிப்பான். அதனால்தான் மனித வாழ்க்கை என்று வருகிற அசைவுகள் எல்லாம் தான் காலம். மனிதன் தூங்குகிறான், எழும்புகிறான், எல்லாத்தோடும் இஸ்லாம் கலந்து இருக்கிறதுன்னா என்ன நாங்கள் யோசிப்பது? காலத்தை மறுமையில் சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்தி அந்த நிலைப்பாட்டோடு குர்ஆன் இந்த ஆயத்தை கதைக்கிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஊட்ட கட்ட தொடங்குகிறான், கட்டி முடிக்கிறது மட்டும்தான் தலையில இருக்குது, அமல் இபாதத் ஒன்றுமே இல்லை.
சில பேருடைய ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு விதமான இலக்குகள் சகோதரர்களே, இப்படியே நீண்டு போகும் இலக்குகள். அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் அவன் நகர்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு மாணவனை பொறுத்தவரையில் அவன் இப்படி ஆண்டாலும் நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கோண்டாண்டு விழுத்து கண் விழுத்து இரவு முழுக்க அவன் விழுத்திலிருந்து அப்படி படிக்கிறான். மாஷா அல்லாஹ், பாராட்டப்பட வேண்டிய மாணவன். இந்த சமூகத்துக்கு அப்படி ஒரு மாணவன் தேவை. அப்படியான மாணவர்கள் தேவை. ஆண்களிலும் தேவை, பெண்களிலும் தேவை. ஆனால் அவன் இலக்கு படிக்கிற மட்டும்தான், தொழுக அதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை. இடையில குர்ஆன் ஓதிக்கொள்ளணும், என்னதான் இருந்தாலும் ரப்ப நாங்கள் தொடர்பு கொள்ளணும். சமூகத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. ஜப்பானில் கூடுதலாக சொல்லப்படுது, தன்னம்பிக்கையை இழக்காதடா. தன்னை நம்புறது, தன்னை நம்புற அந்த நிலையை நீ இழக்காதே. தன்னை நம்பி வாழு. என்னால் எதையும் செய்யலாம். ஆனால் அந்த வார்த்தை வெறும் தன்னம்பிக்கை என்ற அந்த நிலையோடு சேர்த்து தனக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ஆற்றலை இனங்காணுவது ஒரு மனிதனுடைய பொறுப்பு. அந்த இனங்கண்டு அதனூடாக அவன் வாழ்க்கைக்குரிய முன்னேற்றத்தை தேடுவதும் நகர்வதும் மேலானது. ஆனால் என்ன நீ முயற்சி செய்தாலும் இறை நம்பிக்கை கலந்த தன்னம்பிக்கை தன்னிடத்தில் இருக்க வேண்டும். வெறும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னா நாஸ்திகவாதிகள் கூடுதலாக பேசுகிறார்கள். இதை இறை நம்பிக்கை. மாணவன் நீ அல்லாஹ்ட்ட கேளு முதலாவது. நபி சொன்னார்கள், அல் மூமினுல் கவியு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப். உறுதியான ஈமானுள்ள மனிதன் உறுதியற்ற ஈமானுள்ள மனிதனை விட மேலானவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னாங்க, எஹரிஸ் அலாமா யன்ஃபவு. கொண்ட காலத்தில் வாழ்க்கையில் உனக்கு எது நலவாக இருக்குமோ அதை நீ பேராசை வை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ பேராசை வை, எது நலவாக இருக்குமோ அது. இந்த நலவாக இருக்குமோ அது என்று வரும்போது முதல் தர நலவு ஆகிரத்துடைய நலவுதான் இல்லையா? முதலாவது தர நலவு ஆகிரத்துடைய நலவு. நபி சொன்னார், நபிகளார், இன்ன அபுதன் ஹய்யரஹுல்லாஹு பைன ஐயுத்தியஹு மின் ஸஹரத்தி துன்யா மாஷா வ பைன மா இந்தஹு. மிம்பரில் கடைசி காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தின் இன்பங்களை தேவையா, ஆகிரத்துடைய நட்பாக்கியம் தேவையா என்று கேட்ட நேரத்தில் ஆகிரத்துடைய நட்பாக்கியங்கள் அவர் தெரிவு செய்து கொண்டார் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதை கண்ணியத்துக்குரிய சகோதரர், அந்த அடிப்படையில் ஆகிரத்தை மையமாக வைத்து ஆகிரத்தை அடிப்படையாக வைத்து அந்த நலவை அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹரிஸ் அலாமா யன்ஃபவு. உனக்கு நலவாக இருக்கிறது எதுவும் அதை பேராசைகள். முதலாவது உன் மனசில் ஆசை வரணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், இந்த சமூகத்தின் இடைவெளியை நான் நிரப்ப வேண்டும், இந்த சமூகத்தில் பரிதாபமான மக்கள் வாழுகிறார்கள். ஒரு பெண் பிள்ளை நான் ஒரு டாக்டர் ஆகணும் என்று நினைக்கிறார். இந்த பெண்களெல்லாம் அந்நிய ஆண்களிடத்தில் போய் என்னென்னவெல்லாம் அங்கே நடக்கிறது. இப்படியான ஒரு நிலை. அந்த கடனை நான் அடைக்க வேண்டும், அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும் என்ற உயரிய நிலை, உயரிய எண்ணம். இப்படியாக ஆகிரத்தை அடிப்படையாக வைத்து நலவென்று வரும்போது அந்த நல்ல எண்ணத்தோடு ஆகிரத்தை அடிப்படையாக வைத்து அதை ஆசை வைப்பது. சொன்னார்கள், ஆசைவை வஸ்தஈன் பில்லா, அல்லாஹ்ட்ட உதவி தேடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் முழுக்க இதுதான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு வித்தியாசப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய வியாபாரம், மற்ற தொழில்கள், மற்றது ஒரு மனிதனுடைய இலக்குகள், ஏதாவது ஒரு இலக்கு வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான இலக்கு, அப்படி ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். அதனூடாக முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். அங்கே முயற்சி அப்படியே பேத்துட்டு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு. அந்த இலக்கு நெருங்க 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 மனிதன் காலம் பின்னி பெய்த்துட்டே இருக்கும். மனிதன் முன்ன பார்த்து போய்கொண்டே இருக்கிறான். புள்ளையை பெற்றெடுத்து பொம்பளை புள்ள வயதாகிட்டு கல்யாணம் பேசிக்கு டேட்டை கொடுத்திக்குது. இப்போ எண்ணிக்கொண்டே இருக்கிறது. இத்தனை மாதம் அப்படியே அதுதான் தலையில் இருக்கும். அதுக்காக வேண்டி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இயங்கோணும். மாணவன் பரீட்சை தினம் அவன் அதற்காக வேண்டி வழிபார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது எனக்கு ஏல், அதற்காக பார்த்துட்டே இருக்கிறான், நகர்ந்து கொண்டிருக்கிறான். பேசுகிற நான் கேட்குற நீங்கள், உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த நிலையிலிருந்து விதிவிலக்கு கிடையாது. அவன் நகர்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையான மூமினுடைய உள்ளத்தில் மட்டும்தான் அவன் ஒரு முறை சரிபார்த்து கொள்வான். அடே, அந்த இலக்கை விட மேலான இலக்கு
மௌத்து அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்று அவன் சரிபார்ப்பான். மூமின் மட்டும்தான் யோசிப்பாடே, இந்த இலக்கை நோக்கி நான் போகிறேனே, அந்த இலக்கை நெருங்கிறதுக்கு முன்னால் நான் மௌத்தானால் என்று யோசிப்பான். இந்த என்ன கரு உள்ளத்தில் ஆழ பதியவில்லை என்றிருந்தால் அவன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை இந்த குர்ஆன் சொல்கிறது. இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் நான் தொடர்ச்சியாக ஒரு மாதம் எடுக்கிறேன், பாடம் எடுக்கிறேன். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நஷ்டத்திலே மனிதன் இருக்கிறான். 4 தகைமைகளை எல்லாம் அடுத்து சொல்கிறான். எங்களுடைய சகோதரர்களுடைய மேலான ஒரு ஆசை, இன்னும் இந்த டியூட்டுகள் உங்களுக்கு தந்து அப்படியான முறையில் இதை எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் என்று இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய முயற்சியை நாங்கள் செய்வோம். பேசுகிறதுலேயும் குறைபாடுகள் இருக்கலாம். நீங்கள் கட்டாயம் இதில் கலந்து கொள்ளுங்கோ. அல்லாஹ் எல்லாரையும் பொறுத்துக்கொள்வானாக என்று கேட்டு இதன் தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த